மதுரையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பெரியார் பேருந்து நிலையம் பராமரிப்பின்றி காட்சியளிக்கும் அவலம் நிலவுகிறது. பேருந்து நிலையத்தின் அலங்கார வளைவு சேதமடைந்து காணப்படுகிறது. பேருந்து நிலைய உட்சாலைகள் பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரியும் வகையில் சேதமடைந்துள்ளன. ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாய்கள் பழுதடைந்திருப்பதால் பயணிகள் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்கிறது நம்ம பயணிகள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இதை மெயின்டைன் பண்ண நம்ம மாநகராட்சி தான் எல்லாத்தையும் பார்க்கணும். அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணணும். அது அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ற மாதிரி கொஞ்சம் தெரியல. கரெக்டா தண்ணி குடிக்க தண்ணி இருக்கு. அவசியமானது பெட்ரூம் பாத்ரூம் ரெண்டை வச்சு இத்தனை மக்களுக்கு ஓட்ட முடியுமா? இன்னொரு தேவை நெட்டு கட்டி விடணும். திருச்சியில் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? திருச்சியில் அது ஒரு கார்பரேஷன் தானே, அது எப்படி நடந்துகிட்டு இருக்கு? மதுரையில் அதற்காண்டி பெரிய கார்பரேஷன்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? இதுகுறித்து மதுரை மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது குறைகள் குறித்து ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர்.